ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையில் இந்த ஜெப வேளைக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த ஜெப வேளையை உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நீதியை செய்கிறவர், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்ம ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நீதி நியாயங்களை செய்வார். நீங்கள் என்ன காரியங்களுக்காக நீதிக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் நீதி செய்வார். நீங்கள் அவருக்கு காத்திருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பாக்கியவான்களுடைய அடிச்சுவலின் பலனை கர்த்தர் கொடுப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நீதி செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறங்க தாவே. இந்த இடத்துல என்னோடு கூட இந்த நேரத்தில் இணைந்து செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நீர் நீதியை வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறப்பா. நீதியை நிலைநாட்டுங்க கத்தாவே. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் நியாயத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துங்கப்பா. உம்மைக்கே காத்திருக்கிறார்களப்பா, உண்மையே நம்பி காத்திருக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கும், எப்படியாவது எனக்கு நீதி கிடைக்கும், எப்படியாவது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், அதிசயம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் ஏங்கி தவித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்பப்பா. கர்த்தாவே, அவர்களுடைய கண்களிலே அப்பா வடிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவரை அவர்கள் விடுகிற கண்ணீரையெல்லாம் விசாரித்து பதில் தாங்கப்பா. அவங்க வேதனைகளும் துக்கங்களும் ஆண்டவரே நீங்கத்தக்கதாக நீதி செய்யுங்கப்பா. தாவே, உலகத்திலே மனிதர்களிடத்தில் நீதி கிடைக்காதப்பா. நான் தெய்வம், நீர் நீதி வழங்குகிற தேவன் என்று பார்க்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீதி கொடுக்கிற தேவனப்பா, நீதியை வழங்குகிற தேவனையா. உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக நீர் கைவிட மாட்டீர் என்று நம்புகிறோம். ஆகையால் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீதி கிடைக்கட்டப்பா, நியாயம் கிடைக்கட்டப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வேதனைகளும் கவலைகளும் மாறட்டும், வருத்தங்களும் மாறட்டும், பயங்கள் கலக்கங்களால் நீங்கள் சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் நீதி நியாயத்தை செய்து ஆசீர்வதிப்பார். God bless you.